போட்டு கிட்டத்தட்ட போன வாரமே எடுத்துட்டேன். போன வாரம் பெண்கள் வாரம் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு வசனத்தை தான் நான் எடுத்து வச்சிருந்தேன், இதை தான் பேசணும் அப்படின்னு. அப்போது போன வாரம் பெண்கள் வாரம், அதனால் பேச முடியல. இந்த வாரம் ஆண்கள் வாரம். ஆமி நான் பேசும்படி நான் கர்த்தரால் யோப்படுகிறேன். இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஜெபத்தை குறித்து பேசலான்னு சொல்லி நினைக்கிறேன். எழுதி கொள்ளுங்க தலைப்பு, தனிமையின் ஜெபம் கர்த்தருடைய வல்லமையை விளங்க போட்டோம். நல்லா கவனிக்கணும். தனிமையின் ஜெபம் கர்த்தருடைய வல்லமையை விளங்க போட்டோம். நான் வசனத்தை எழுதிட்டு தலைப்பு அப்புறம் தான் எழுதினேன். கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஜெபம் நம்ம வாழ்க்கையில் ஜெபிக்கிறோமா இல்லையா? ஜெபிக்கிறோம். வீட்டில் ஜெபிக்கலனாலும் ஆலயத்தில் வந்து ஜெப குறிப்பு கொடுத்தா ஜெபிக்கிறோம், ஒருமனப்படுறோம், ஆராதிக்கிறோம். இவெல்லாம் கரெக்ட். நான் நான் அதுக்கிட்ட போகல. ஆனால் இன்னும் ஒரு படி மேலே போய் சில காரியத்தை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நல்ல கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க, இதை பார்க்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி கர்த்தரால் ஏவப்படுகிறேன். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு அநேக நன்மைகளை இன்னைக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஏறக்குறைய 5000 புருஷர்கள் வனாந்தரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். புருஷர்கள் மாத்திரம் ஏறக்குறைய 5000 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இவங்க சாப்பிட்றதுக்கு எங்கேயாச்சும் போய் பக்கத்தில் ஏதாச்சும் கடைகள் எங்கேயாச்சும் போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, இவங்களுக்கு தேவையானதை என்ன பண்ணுங்க, வாங்கிட்டு வாங்க. அப்போ சீசையில் போய் சொல்றாங்க, ஆண்டவர் இவ்வளோ பேருக்கு எங்கே போய் வாங்கினாலும் போதவே போதாது. நல்லா கவனிக்கணும். அவங்க சீசையில் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன? போதவே போதாது ஆண்டவரே. இவங்களுக்கு திருப்தியா கொடுப்பதற்கு, இவங்களை திருப்தியா வீட்டுக்கு அனுப்புவதற்கு எந்த கடையில் போய் வாங்கினாலும் இது போதவே போதாது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, சரி இப்போ என்னதான் இருக்குது? 2 மீன் 5 அப்பம். சரி, இப்போ ஆண்டவர் அப்ப ஏசப்பா எல்லா சீசையில் இப்போ 12 பேரும் வாங்க, கையை பிடிச்சிங்க, வட்டம் உட்காருங்க. நம்ம இந்த 5000 பேருக்கு இன்னைக்கு திருப்தியா பிதா என்ன பண்ணுங்க, நமக்கு ஒரு அற்புதம் செய்யணும். எல்லாம் கையை பிடிச்சிங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் ஒருமனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. 5000 புருஷர்கள், பெண்கள் இல்ல, பெண்களை சொல்லல, குழந்தைகளை சொல்ல, ஆமீன், 5000 புருஷர்களுக்கு ஆமீன் இயேசு கிறிஸ்து ஒரு திருப்தியை அவங்களுக்கு வைக்கணும் அப்படின்னா அவர் மட்டும்தான் ஜெபம் பண்றார். சீசைகளை கூப்பிட்டு, ஏமா 5000 பேர் முட்டி போடு, இல்லை எழுந்து நில்லு, எல்லாம் கையை பிடிச்சுக்க, உங்களுக்கு ஒரு ஆகாரத்தை நான் கொடுக்கணும், பிதா பரலோகத்திலிருந்து அனுப்பணும், ஜெபம்னு சொல்லல. அவர் தனிமை. அவர் ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே அவள் தான் பிதாவே, அவள் தான் ஜெபம். தனிமை என்கிற ஜெபம் இன்னைக்கு அநேக வல்லமைய விளங்க பண்ணும். குடும்ப ஜெபம் செய்கிறோம், கணவன் மனைவி செய்கிறோம், ஜெபம் செய்கிறோம். ஆனா அதை விட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் எங்க கர்த்தருடைய சமூகத்தில் தனிமையா காத்திருக்கிறாங்களோ அதுக்கு கீழ் வசனம் சொல்லுது, கீழ் ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வல்லமை. அடுத்த வசனத்தில் 17வது வசனத்தில் கடைசி லைன் சொல்லுது, கர்த்தருடைய வல்லமை விளங்குச்சு. இன்னைக்கு சத்தத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில குடும்ப ஜெபம் நல்லது, 2 பேரும் 3 பேர் ஒருமனப்படுறது நல்லது இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு தனிமை என்கிற ஜெபம், இன்னைக்கு பர்சனலா இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம், அதுல என்ன விளங்கும் அப்படின்னா கர்த்தருடைய வல்லமை விளங்கும். நல்லா கவனிக்கணும். அப்போ இந்த தனிமையான ஜெபத்துல இன்னைக்கு ஆண்டவர் அநேக இடங்களில் சீசரை கொண்டு போறாரு. தனிமையில நான் கொஞ்ச நேரம் நான் ஜெபம் பண்ணணும். சீசர்ல படகுல போயிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு மலை மேலே ஏறி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். நடுக்கடல்ல படகு போது பரவாயில்ல, ஆனா இவர் தனித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த தனித்து ஜெபம் பண்ண உடனே பார்க்கிறாரு, நடுக்கடல்ல சீசர்லாம் தத்தளிச்சுட்டே இருக்கிறான். அப்ப ஜெபம் பண்ணி இவர் கடலின் மேல் நடந்துவதற்கு வல்லமை. சீசர் எடுத்து எப்படி வர்றாரு, இன்னொரு போட் எடுத்துட்டு, இன்னொரு படகு எடுத்துட்டு, ஏபாபா நான் வந்துடுறேன்னு சொல்லல. ஜெபம் வல்லமைய விளங்க பண்ணும். அப்போ அவர் தனித்து ஜெபம் பண்ணுகிற சூழ்நிலையில அவர் எழுந்து பார்க்கிறாரு, நடுக்கடல்ல சீசர் தத்தளிச்சுட்டே இருக்கிறான். அப்ப ஆண்டவர் கடலின் மேல நடந்து வந்து
சீஷர்களுக்கு ஒரு நன்மையை, சமாதானத்தை கொடுக்கிறார். அப்ப இதுக்கு காரணம் என்ன? தனித்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தருடைய வல்லமை பெரியதாக இருக்கும். சிம்சோன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி அபிஷேகத்தை இழந்து, கர்த்தர் கொடுத்த வரங்களை, கிருபையை இழந்து, இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு பொம்மையா வச்சிருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு எல்லாருமே ஒரு வேடிக்கை பொருளா வச்சிருக்கிறாங்க. அப்ப ஜெபிக்கிறாரு, தனிமையா ஜெபிக்கிறாரு. இவருக்கு முன்னாடி, இவருக்கு பின்னாடி பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இவளை ஏளனம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஜெபிக்கிறாரு இந்த ஒரு விஷயம் மாத்திரம். எவ்வளவு பேர் முன்னாடி இருக்கிறான் தேவையில்லை. ஆனா அந்த வார்த்தை, வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. சிம்சோன் கத்துனாரு, முட்டி போட்டாரு, பிறந்தாரு, அழுதாரு, அதெல்லாம் இல்ல. இன்னும் ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம், என்னை நினைத்தருளாம். ஒரே ஒரு வார்த்தைக்கு அவருடைய வல்லமையை மறுபடியும் பார்த்தார். இன்னைக்கு சபையே, இந்த சத்தத்தை கேட்கிற ஜனமே, குடும்ப ஜெபம் பண்றீங்களா? நல்லது. ஆனா உன் வாழ்க்கையில தனிமை என்கிற ஒரு ஜெபம் இருக்கணும். அந்த தனிமை, அதுதான் அந்தரங்கம். அதுதான் வாசிக்கலாமே. ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். நீயோ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, சரி, அப்பொழுது உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய். அப்போ இந்த வார்த்தை நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம். அடுத்த வார்த்தை, அது அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா உன் விண்ணப்பத்தை, உன் ஜெபத்தை பார்க்கிறாரு அப்படின்னா அந்த ஜெபம் உனக்கு பர்சனலா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. உனக்கு மட்டும், உனக்கு தெரிகிற மாத்திரம் அப்படி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அல்ல. தனிமை என்கிற ஜெபம் யாருடைய வாழ்க்கையில் இருக்குதோ அது, அந்த வார்த்தை சொல்லுது, வெளியரங்கமாய். அண்ணால் போய் ஆமென் ஜெபம் பண்றா, வெகு நேரம் ஜெபம் பண்றா. அதுக்கான பதில் அண்ணால் பார்க்கிற மாதிரி அல்ல, அது வெளியரங்கமாய். ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல், சிம்சோன் ஜெபிக்கிறார். அவருக்கு மட்டும், ஆண்டவரே என் சங்கிலி மட்டும் கொஞ்சம் ஒரு விஷயம், சங்கிலி மட்டும் என்ன பண்ணிட்டேன் ஆண்டவரே, கழண்டு போட்டோம், உதிர்ந்து போட்டோம். இல்ல, சிம்சோன் ஜெபித்த ஜெபம் பர்சனலா, தனிமையா, அவர் மட்டும். ஆனா அதனுடைய வல்லமை எல்லா கண்களும் பார்க்கும்படி. சபையே, இன்னைக்கு சபையில இப்ப வாரந்தோறும் 2.5 மணி நேரம் ஜெபிக்கிறோம், 2.5 மணி நேரம் உட்கார்றோம். ஆனா உன் தனிமை என்கிற ஜெபத்துல எத்தனை மணி நேரம், எத்தனை நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற அப்படின்பதை பாரு. இன்னைக்கு தனிமை என்கிற ஜெபத்துக்கு தான் சில நன்மையை, சில மாறாத, சில வராத, தடைபட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை தனிமையில நீங்க கூப்பிடும் போது தான் உங்க வாழ்க்கைக்கு, உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் சில ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிற. ஜெபம் பண்ணுங்க. கணவர் சர்ச்சைக்கு வரல, குடிச்சிட்டு இருக்கிறாரு, உதாரியா இருக்கிறாரா, ஜெபம் பண்ணுங்க. கணவர் வந்துட்டாரு, மனைவி சர்ச்சைக்கு வரலையா, ஜெபம் பண்ணுங்க. தனிமையில ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வெளியரங்கமான பண்ணுவார். இன்னைக்கு மண்ண இதை செய்யணும், இதை பண்ணணும் மனுஷங்கிட்ட சொல்லாத. நீ கர்த்தர்கிட்ட முழங்கால் படிட்டு தனிமை என்கிற, அதுதான் அந்த தனிமை எப்படி நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. வாசிக்கலாம். ஏசாயா 35ஆம் அதிகாரம். ஏசாயா 35 1வது வசனம் வாசிங்க. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். தனிமை என்கிற ஜெபம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையில எப்படி இது விளங்க பண்றாராம். வனாந்திரம், வெறுமை, வறட்சி, ஒண்ணுமே இருக்காது. ஆனா அந்த வனாந்திரத்துல, அந்த வறண்டு போய் இருக்கிற நிலத்துல கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு தனிமை என்கிற ஜெபம் அவசியம். இன்னைக்கு அடுத்த வார்த்தை சொல்றது, கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிப்பதற்கு தனிமை என்கிற ஜெபம் தேவை. எவ்வளவு முயற்சித்தும் சில நன்மை பெற முடியலையா? ஒருமனப்படியா வசனம் சொல்றது, எங்க ஒருமனம் உண்டாங்க விடுதலை, ஓகே. ஆனா அதை விட அந்த ஒருமனமும் தேவை. அதற்கு மேல போய் நம்ம தனிமையில ஜெபிக்கிற ஜெபமும் நமக்கு தேவை.
நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஸ்தோத்திரம், தனிமையில நீ எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட உறவாடுறியோ, எந்த அளவுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துறியோ, எந்த அளவுக்கு ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறியோ, அந்த அளவிற்கு உன் கண்ணீர் இருக்கட்டும், கவலை இருக்கட்டும், சொல்ல முடியாத துயரம் இருக்கட்டும், அந்த துயரத்தை காட்டிலும் ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தை, ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த வரங்களை, கிரியைகளை ஆண்டவருக்காங்க, ஆண்டவருடைய சமூகத்தில், அதான் அந்த தனிமை என்கிற ஜெபம் யார் யாருடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் அப்படின்னா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள், அதுதான் 100, 60, 30 பலன் கொடுக்கும். தனிமை ஈசாக்கு எப்போ ஒரு விவசாயம் பண்றாரு அப்படின்னா, அப்போ வறட்சி, ஒண்ணுமே கிடையாது. இப்ப எல்லாம் கிடைக்காத நிலைமையில ஈசாக்கு விதைக்கிறாரு. ஆனா கர்த்தர் 100 மடங்கு பலன். காரணம் தனிமை. இந்த வார்த்தை சொல்லுது, வனாந்தரம் ஒண்ணுமே இல்லைங்க, வர வழியிலே போயிட்டு வருமானம், எப்படியோ கொஞ்சம் மிச்சம் பிடிச்சு வச்சா அது வியாதின்னு போயிடுது அப்படின்னு மிச்சம் பிடிச்சு வச்சா அதுக்கான சூழ்நிலை வந்தது. வனாந்தரம், சேமிப்பு இல்லாத இடம் வனாந்தரம். உன் வாழ்க்கை நீ நினைக்கிற அளவுக்கு போக முடியல, அது வனாந்தரம். நீ முயற்சித்தம் ஏறி 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 சரிக்கிட்டு வந்துட்டே இருக்கிறியா, அது வனாந்தரம். இந்த வனாந்தரத்தை கர்த்தர் மாற்றுவதற்கு எப்படி? அந்த வனாந்தரம் மகிழ்ச்சியை பார்க்கணும் அப்படின்னா நல்ல கவனிக்கணும். தனிமை என்கிற ஜெபம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆண்டவரோடு அதிக நேரம் எங்க இருக்கணும்? ஆண்டவரோடு. அதுதான் வாசிக்கிறோம், நீ அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனை கொடுப்பதற்கு. வெளியரங்கமா, மனுஷர் பார்வையில, மனுஷ பார்க்கிற ஆச்சரியப்படுகிற அளவிற்கு, மனுஷன் உன் வாழ்க்கை குறித்து பூரிப்படைகிற அளவிற்கு, உன் குடும்பம் உன்னை குறித்து ஆமென் பெருமைப்படுற அளவுக்கு, இன்னும் ஒரு படி போனா உன் குடும்பம் உன்னை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்தணுமா? தனிமை என்கிற ஜெபம் நமக்கு தேவை. எது அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குதோ அதுக்காக ஜெபம் பண்ணு. எது நீ நினைக்கிற வேலை உனக்கு கொடுக்கலையா, தனிமை என்கிற ஜெபம். ஆலயத்துக்கு தடையா ஆண்டவர் வந்து ஆராதிக்க கூடாதபடி வாரந்தோறும் இந்த பிரச்சனை வருதா, தனிமை என்கிற ஜெபம் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். எனக்கு பின்னாடி ஆரம்பிச்சவங்களாம் வீட்டை கட்டி முடிச்சுட்டான், எனக்கு பின்னாடி படிச்சவங்களெல்லாம் வேலை கிடைச்சிச்சு, எனக்கு பின்னாடி இருந்தவங்களெல்லாம் இதை செஞ்சுட்டாங்க, எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இல்லை, கர்த்தர் நமக்கு கொடுத்தா ஸ்பெஷலாக கர்த்தர் வச்சிருக்கிறார். எந்த மனுஷனும் யோசிக்காத, எந்த மனுஷனும் கொடுக்காத நன்மையை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். வசனம் சொல்லுது, மனுஷனால் ஆகாத காரியம் அவரால் மட்டும்தான் முடியும். அப்ப அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு தனிமையில பக்கத்து வீட்டில் போயிட்டு காலை நீட்டு பேசுற வார்த்தையை அந்த நேரத்தை விட்டுட்டு, சும்மா இருக்க நேரத்தை டிவி பார்க்கறத நேரத்தை விட்டுட்டு, அந்த நேரத்தில் உன் பிரச்சனையை சொல்லி அந்த ரங்கத்தில் போய் ஜெபம் பண்ணு. அந்த ரங்கம்னா என்னது? யாரும் பார்க்காத நிலைமை, பார்க்காத இடம், பார்க்காத சூழ்நிலை. வெளியரங்கமா கர்த்தர் பலனை வச்சிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு அந்த ரங்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற நேரம் சரியா இருக்கும். சரி, நமக்கு நேரம் கடந்து போகலாம். சரி, வாசிங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 ராஜாக்கள் எதுன 2 ராஜாக்கள், அதுல 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், அதுல சில காரியத்தை வசனத்தை சொல்லி நான் கடந்து போறேன். சரி, இங்க வாசிக்கலாம். இதுல 33வது வசனம். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து போதும். சரி, இதை நான் நிறைய விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ நான் சுருக்கமா எளிமையா நான் சொல்லி முடிக்கிற முதல் வசனத்துல இன்னைக்கு வாசிங்க ஃபர்ஸ்ட் வசனத்தை. பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு போயிருக்கும் போது அங்க இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவளை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். நல்ல கவனிக்கணும். இங்கே எலிசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சுனேமியால் எலிசா எப்பெல்லாம் ஆமென் கர்த்தருடைய வார்த்தைக்காக, ஊழியத்துக்காக, அழைப்புக்காக வராரோ அப்பெல்லாம் இந்த கனம் பொருந்திய ஸ்திரீ சுனேமியால் இப்போ போய் அந்த எலிசாவையும் அவரோடு கூட வந்திருக்கிற அவன் கேயாசியும் கூட்டிட்டு வீட்டில் தங்குவதற்கு
அவருக்கு நல்ல உணவு கொடுப்பதற்கு எப்பெல்லாம் வராங்களோ இங்க அழைப்பி விடுவா. சரி, இப்போ 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 எலிசா சில நாட்கள் கடந்து போக உடனே கேயாசியை பார்த்து சொல்றாரு, எப்பா அந்த ஸ்திரியை போய் கொஞ்சம் கூட்டிட்டு வா. இல்ல நான் ஏதாச்சும் அவளுக்கு கொடுக்கணுமா, அல்லது ராஜா கிட்ட யாருக்கிட்ட அவளுக்காக பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாளோ அதை கொஞ்சம் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது கேயாசி போய் என்ன பண்றா, நான் 14வது வசனத்துல கேயாசியை அவன் கேட்டதற்கு அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன். நல்லா கவனிக்கணும், வேகமா சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு கேயாசி போய் அந்த சூனியமியல் கிட்ட கேட்கிறாங்க, ஏதாச்சும் நம்ம ஊழியக்காரி தீர்க்கதரிசனுக்கு ஒரு நன்மையை செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் கேயாசி போய் விசாரிச்சுட்டு வந்து எலிசா கிட்ட சொல்றாரு, அவங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. சொல்லுங்க என்ன இல்லை, சொல்லுங்க என்ன இல்லை, தூங்குறீங்க சத்தமா சொல்லுங்க என்ன இல்லை, பிள்ளை பாக்கியம் இல்லை. அப்போ அவன் கணவர் எத்தனை வயசு அதெல்லாம் சொல்லல, வயது சென்று ரொம்ப வயசு. அப்போ எலிசா ஒரு வார்த்தையை திரும்ப சொல்றாரு, எப்ப அந்த ஸ்திரியை போய் கூட்டிட்டு வா. அப்ப அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த சூனியமியால் வந்து ஆமே வாசற்படியில நிக்கிறா. அப்போ எலிசா பார்த்து சொல்றாரு, அடுத்த வருஷம் நான் திரும்ப இதே காலத்துல இதே மாதத்துல இதே நாட்களில உன் மடியில ஒரு பிள்ளை இருப்பான். கவனிக்கணும் என்ன சொல்றாரு 16வது வசனத்துல, ஆமேன் நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் சொல்லிட்டு கடந்து போறாரு. அவர் சொன்னது போலவே கர்த்தர் ஒரு ஆமீன் ஆண்மகனை கொடுக்கிறார். ஆண்மகனை கொடுத்து அவன் மகன் வளர பெரிய பையனா ஆகிறான். அப்போ அதை நான் சுருக்கமாக வீட்டில் போயிட்டு வாசித்து பாருங்க. அப்போ பெரியவனாய் வளர்ந்த பிறகு அவருடைய தாயின் இடத்து மடியில தலை வலிக்குதுன்னு சொல்லி இறந்து போறான். நல்லா கவனிக்கணும், என்ன சொல்றான் சொல்லுங்க, என்ன சொல்றான், தலை நோகிறது. 19வது வசனத்துல தலை நோகிறதுன்னு சொல்லி இறந்து போறான். இப்ப இறந்து போன உடனே இந்த சூலேமியால் எலிசா தங்குற இடத்துல அந்த கட்டில் மேல மகனை வச்சுட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ஆள் அனுப்புறான், நான் ஊழியக்காரனை போய் பார்க்கணும், அதுக்கு ஆயத்தம் பண்ணும்போது சொல்லு. அப்போ அவங்க கணவர் கேட்கிறாரு, இன்னைக்கு அமாவாசையும் இல்லை, இன்னைக்கு ஓய்வு நாளும் இல்லை, நீ அவரை பார்க்கணும். அவ கணவர்கிட்ட அந்த விஷயத்தை மகன் இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லவே இல்லை. ஓடி எலிசா எங்க இருக்கிறாரோ அங்க போகும்போது கேயாசி அனுப்பி சொல்றாரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கு. அப்போ அவங்க சொல்றாங்க, என் மகன் இறந்துட்டான். அப்போ ஒரு கோலை கொடுத்து கேயாசி கிட்ட அனுப்புறாரு, இந்த கோலை கொண்டு போய் அந்த பிள்ளை முகத்தின் மேல என்ன பண்ணு ஒய், அவன் என்ன பண்ணுவான், அவன் எழுந்துப்பான். அப்போ இதே போல போய் கேயாசி வைக்கிறாரு. ஆனா அந்த பிள்ளை என்ன பண்ணல அப்படின்னா உயிரோடு எழும்பவே இல்லை. அப்போ திரும்ப அவங்க வராங்க, சூனேமியாலும் எலிசாவும் வரும்போது எதிர்கொண்டு போய் இந்த விஷயத்தை சொல்றான். இப்போ எலிசா வந்து சொல்றாரு, ஆமென். இப்போ வாசித்த வார்த்தை இப்போ 31வது வசனம் வாசிருங்க. கேயாசி அவளுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தார். சரி, ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தார். நீங்க கொடுத்த கோலை கொண்டு போய் குழந்தையோட முகத்தின் மேல வச்சேன். அவன் அந்த வார்த்தை சொல்லுது, சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை, எழுந்திருக்கவே இல்லை. அப்போ எலிசா சூனேமியாலும் கேயாசியும் என்ன பண்றாரு, 32வது வசனத்துல அவர் வந்து பார்க்கும்போது பிள்ளை என்ன பண்ணுச்சு, செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக, நல்லா கவனிக்க இந்த வார்த்தையை, சூனேமியாலும் அவருடைய வேலைக்காரரும் எலிசா 3 பேர் தான். ஆனா எலிசா இவங்களுக்கு பின்னாடி போய் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். பிள்ளை செத்து போச்சு, இது பெரிய ஒரு அற்புதம் செய்யணும், தனிமை ஜெபம் வேலை செய்யாது. நமக்கு என்ன பண்ணுவோம், இன்னைக்கு நிறைய பேர் சில பிரச்சனைக்கு தான் தனிமை ஜெபம். பெரிய பிரச்சனை வந்துச்சு நாமளே நினைக்கிறோம், அப்பதான் ஊழியக்கார கூப்பிட்டு குடும்ப ஜெபம், அப்பதான் ஊழியக்கார கூப்பிட்டு ஜெபம், அப்பதான் சபையா விசுவாசியில கூப்பிட்டு ஜெபம். என் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்க, ஒரு மனம் தேவை. ஆனா பிள்ளை செத்து கிடக்கிறதை பார்த்து எலிசா இவங்க 2 பேருக்கு பின்னாடி வந்து கதவை பூட்டி ஜெபிக்கிறார். யாரா, எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க சொல்லுங்க, எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க? மறுபடியும் படிங்க, 33வது வசனம் படிங்க. உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக, இப்ப நான் உங்களுக்கு மைக்கு கொடுத்து நான் கேள்வி கேட்க போறேன், கவனிக்கணும். உள்ளே போய் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். எத்தனை பேரு சொல்லுங்க, எத்தனை பேரு?
சொல்லுங்க, எத்தனை பேரு? எலிசா மட்டும்தான். என்ன தேவை? குழந்தை உயிரோடு வரணும். ஒரு மனம் இல்ல, எல்லாரும் ஒருமனப்படுங்க இல்ல. இவர் இருவருக்கும் பின்னாக போய் கதவை பூட்டி வேண்டுதல் செய்கிறார். அப்ப வேண்டுதல் செய்து அடுத்த வசனம் வாசிருங்க. ஆமீன். 34. கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து சரி அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி சரி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் திரும்ப குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தனிமை என்கிற ஜெபம், அது பிரச்சனை எவ்வளவு பெருசாக இருக்கட்டும், அது நமக்கு முன்னாடி பார்வோ கோட்டையை போல கூட இருக்கட்டும், நமக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த செங்கடலை போல கூட இருக்கட்டும், ஆனா தனிமை என்கிற ஜெபம் உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் ஜெபிக்கிறியோ? அதுக்கு முன்னாடி கோலை வைக்கிறாங்க, உணர்ச்சியும் இல்லை, சத்தம் இல்லை, பிள்ளை எழுந்துக்கவே இல்லை. கேஎஸ் வந்து பார்க்கிறாரு, பார்க்கும்போது பிள்ளை உயிரோடு எழும்பல. ஆனா இவர் தனிமையில் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்யற. என்ன செஞ்சாரு அதில் சொல்ல, ஆண்டவரை எழுப்புங்கன்னு சொல்ல, ஆண்டவரே ஊழியக்காரர் மூலம் இந்த நன்மை செய்யுங்கன்னு சொல்ல, என்ன சொன்னாரு எனக்கு தெரியல. ஆனா ஜெபம் பண்றாரு, கத்த சொன்னதின்படி செய்யறாரு. பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தார். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். பிள்ளையை உயிரோடு எழுப்புவது கடினமா, அல்லது நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை மாற்றுவது கடினமா? நல்லா புரிஞ்சுக்கணும். பிள்ளை செத்து போயிட்டான்னு வச்சுங்களேன், இந்த சூழ்நிலையில ஒரு பிள்ளையை உயிரோடு கூட எழுப்புவது கடினமா, அல்லது நம்ம பிரச்சனையை மாற்றுவது கடினமா அப்படின்னா, நம்ம பிரச்சனை மாற்றுவது ரொம்ப சுலபம். ஒரு வார்த்தை சொல்ல, வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் நன்மை தருகிறான். வெகு சீக்கிரம். அப்போ இப்போ பிள்ளையை உயிரோடு எழுப்புவதை காட்டிலும் நமக்கு கடன் தான் இருக்குது. வீடு தான் கட்டல, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை தான் இல்லை, கடன் தான் இருக்குது. எல்லாமே ஆண்டவர் ஒரு வார்த்தை கடன் சொல்றாங்கல்ல. கடங்கார வந்து வீட்டுக்கு வெளியில என்ன பண்றான், என் பெண் பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்வதற்கு வெளியில வந்து நிற்கிறான். நான் என்ன செய்யணும்? இருக்கிறத கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிற. அதுதான் உன் கடனா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், மாற்றுவது நம்முடைய தனிமை என்கிற ஜெபம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை விளங்க பண்ணுவது ரொம்ப 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 நமக்கு சுலபம். நிறைய பேர் என்ன பண்றோம், பிரச்சனை வந்துச்சா கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் அதிகமாகுதா பாபா இப்போ என்ன பண்ணும், சபையாரா சேர்ந்து வீட்டில் குடும் ஜெபம் வைங்க, நல்லது. ஆனா எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், உன் தனிமை அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம் சரியா இருக்குமானா உன் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றிக்கொள்வது அது உனக்கு சுலபம். அப்போ இந்த வார்த்தை கேட்கிறோம், தனிமை என்கிற ஜெபம் எலிசாவு கிட்ட இருந்ததுனால பிள்ளையை உயிரோடு கூட எழுப்புறா. சரி, வேகமா வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவங்க எப்ப கூப்பிடுறாங்கன்னு திறந்து இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன பண்றா, எப்போ என் பிள்ளைங்க ஆமென் என்னை கூப்பிடுவாங்க அப்படி என்பதற்காகவே ஆமென் அவருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது. உன் சத்தத்தை கேட்பதற்கு, நீ எந்த கஷ்டத்துல வந்து கூப்பிடுற அப்படி என்பதற்கு கர்த்தர் உன் மேல நோக்கமா இருந்து அவருடைய செவிகள் உன் சத்தத்தை எப்படா என் பிள்ளை கூப்பிடுவான், எனக்கு வேலை சொல்லுவான், நான் நன்மை செய்வதற்கு, அவரை ஆசீர்வதிப்பதற்கு நான் என்னை எப்போ கூப்பிடுவான்னு ஆண்டவர் திறந்தே வச்சிருக்கிறாரு. ஆனால் தனிமை என்கிற ஜெபம் அநேகப்படி வாழ்க்கையில் இல்லாதபடினால சில நன்மையை நம்ம என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க உணர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு வாசிக்கலாம் 26வது மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசித்துங்க.
அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய், நல்லா கவனிக்கணும், நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு, நல்லா கவனிக்கணும், என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்ன பண்ணுவோம்? துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஜெபம் என்பது என்ன? உன் தேவையை மாத்திரம் கர்த்தரிடத்தில் சொல்வதல்ல. உனக்கு சந்தோஷமானாலும் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணணும்? யாக்கோபு 5:13 ஒருவன் துன்பப்பட்டா என்ன பண்ணணும்? வாசி யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 5:13 வாசிங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் சந்தோஷமா இருந்தாலும் சங்கீதம் பாட. அப்போ நம்ம ஜெபம்னா என்னது அப்படின்னா, இன்னைக்கு உங்களை கேட்டா நீங்க கேள்வி என்ன சொல்லி தெரியுமா? என் தேவையை ஆண்டவர்கிட்ட சொல்வதுதான் ஜெபம். அது கரெக்ட் தான். ஆனா சந்தோஷமானாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், உங்க தேவையானாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ரெண்டாவது இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் அங்கே போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் அங்க போய் ஜெபம் பண்ண போறேன். இன்னைக்கு அழறதுக்கு ஒரு ஆளை தேடுறோம். கவனிக்கணும் சபையே, இன்னைக்கு நம்ம கஷ்டத்தை சொல்லி அழறதுக்கு ஒரு நபரை தேடுறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, நீ துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தான் ஆண்டவர் இருக்கிறார். உன் கவலைய, அதுதான் வசனம் சொல்லுது, உங்க பாரத்தை இறக்கி விடுகிற இந்த இடத்துல நீ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சந்தோஷப்படவும் அல்லது துக்கப்படவும் அல்லது வியாகுலப்படவும் நம்ம வரதே இல்லை. எதுக்கு வரோம்? நம்ம தேவையை ஆண்டவர்கிட்ட சொன்னா போதும். அப்போ ஆண்டவர் இங்க என்ன பண்றாரு, நான் அங்க போய் ஜெபம் பண்ணவளவும் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க, நாங்க போய் என்ன பண்ண போறேன்? துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அடுத்த வசனம் சொல்லுது, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம். ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ற வரைக்கும் ஆண்டவர் தேடுறோம். ஓரளவுக்கு நம்மால முடிகிற வரைக்கும் ஆண்டவர். ஆனா அந்த வார்த்தை சொல்லுது, மரணத்துக்கு ஏதுவான துக்கம். அப்ப அந்த துக்கத்துக்கு முன்னாடி அதுக்கு நிகர் இல்லவே இல்லை. மரணத்துக்கு ஏதுவான துக்கம். அப்ப அந்த மரணத்துக்கு ஏதுவான துக்கத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆகினும் என் சித்தம் அல்ல உங்க சித்தம். ஜெபம் அப்படின்பது வியாகுலப்படவும் துக்கப்படவும், மரணத்துக்கு ஏதுவான கவலை, மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனை இருந்தாலும் எங்க போய் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா கர்த்தருடைய சமூகம். அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, அவர் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து பார்க்குறாரு, ஸ்தோத்திரம். 3 முறை ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து பார்க்கும் போதெல்லாம் சீஷர் என்ன பண்ணிட்டு தான் இருந்தாங்க? சொல்லுங்க, என்ன இருந்தாங்க? அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுது, ஆமென். இப்போ 43வது வசனத்துல நித்திரை மயக்கம். என்ன மயக்கம்? சொல்லுங்க, என்ன மயக்கம்? நீ நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜெபம் அப்படின்போது தான் தூக்கமே வரும். நிறைய பேருக்கு நம்ம சபை ஒரு ஆசீர்வாதம், நிறைய பேருக்கு சபையில் வந்தால் தான் தூக்கம் வரும். அவங்களுக்கு ஒரு இல்லை, சபையில் வந்தால் தான் நல்ல. ஆனா இந்த இடம் துக்கப்படவும் வியாகுலப்படவும் மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனை இருந்தாலும் ஜெபிக்கிற இடத்துல நீ தூங்கிட்டு அசட்டை பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் சில நன்மை. அந்த வார்த்தை சொல்லுது, நித்திரை மயக்கம். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு இப்ப என்ன பிரச்சனை? சொல்லுங்க, ஆண்டவருக்கு என்ன பிரச்சனை? மரணத்துக்கு ஏதுவான, நம்ம கவனிக்கிறீங்களா இல்லை? என்ன பிரச்சனை ஆண்டவருக்கு? என்ன பிரச்சனை? 38வது வசனத்துல, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம். என்ன துக்கம்? அதுதான் ஹை லெவல். அப்ப அந்த துக்கத்துல இப்ப கூட போறவங்க ஆண்டவரே சொல்றாரு, எப்ப நாங்க போய் என்ன பண்ண போறேன்? ஜெபம் பண்ண போறேன், நீங்க இங்க உட்கார்ந்துருக்க. அடுத்து சொல்றாரு, நான் துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஆனா சீஷர்கள் 2 முறை வந்து பார்க்கறாரு, 3 முறை வந்து பார்க்கறாரு, தூங்கிட்டு இருக்கிறாங்க. எழுப்பி விட்டு போறாரு. ஆனாலும் எழுப்பி விட்ட உடனே, ஆண்டவர் போன உடனே மறுபடியும் என்ன வருது? சொல்லுங்க, என்ன வருது? தூக்கம். 42ல 2வது வரும். ஆமே. இப்போ 44வது வசனத்துல 3வது வரும். ஆண்டவர் வந்து பார்க்கும்போது
திரும்ப ஜெபம் பண்ண வேண்டியவங்க, தனிமையில வியாகுலப்பட வேண்டியவங்க, தனிமையில துக்கப்பட வேண்டியவங்க, தனிமையில மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டியவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு ஜெபம், தனிமை என்கிற ஜெபம் செய்யணும்னு நீ முடிவெடுக்கும் போது உனக்கு தூக்கம் வருது அப்படின்னா, உன்னை பிசாசு ஈஸியா அவனை என்ன பண்ணிருக்கிறான்? ஈஸியா. கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கிற அவருடைய செவிகள் எப்படா இவங்க கூப்பிடுவாங்க என்பதை அதை கேட்பதற்காகவே திறந்திருக்கிறது. அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? தனிமை என்கிற ஜெபத்தில் தான் ஆண்டவருக்கு சொல்லணுமே தவிர மனுஷரை தேடக்கூடாது. யாரு ஃப்ரீயா இருப்பாங்க ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லு. இன்னைக்கு நான் சொல்றேன், இப்போ இந்த கடைசி வாரத்தில் சொல்றேன், இன்னைக்கு தனிமை என்கிற ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானா, அடுத்த மாதம் நான் சொல்றேன் சில விடுதலை கற்றுனீங்க உங்கள் வாழ்க்கையில் கற்று வைப்பார், சில நன்மை கற்று வைப்பார். எப்போ? தனிமை. இன்னைக்கு நிறைய பேர் எப்படா ஜெபிக்கிறோம் அப்படின்னா, சர்ச்சில் வந்து தான் ஜெபிக்கிற ஜனம் நிறைய பேர். சர்ச்சில் வந்தால் தான் ஜெபிக்கிறோம், சர்ச்சில் வந்தால் தான் பாடுறோம், சர்ச்சில் வந்தால் தான் கையை தட்டு, சர்ச்சில் வந்தால் தான் இல்லை. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் ஆமீன் அது ஆண்டவரே ஆமீன். இப்போ சாயங்காலம், அப்புறம் அந்த சாயங்காலம், அதிகாலை, சாயங்காலம், இரவு ஆண்டவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அது மார்க் 1:35 அதிகாலை இருட்டோடு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஜெபம் பண்றார். மத்தேயு 14:23 சாயங்காலம் ஜெபம் பண்றார். லூக்கா 6:12 இரவு முழுவதும், இரவு முழுவதும். அப்போ இவர் வேலை என்ன? அற்புதம் செய்வது. இவர் வேலை என்ன? அநேக மக்களை பாவத்தை வந்து மீட்பது. இவர் வேலை என்ன? அநேக பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்வது. இவர் வேலை என்ன? ஆமீன், பாவிகளை ரட்சிப்பது. இதை செஞ்சுட்டு எங்க ஓய்வு கிடைக்குதோ, எங்க ரெஸ்ட் கிடைக்குதோ உடனே தனித்து போய் ஜெபம் பண்ணுறது தான் இவர் வேலை. கவனிக்கணும். ஆண்டவர் இங்க தூங்கிட்டு இருந்தாரு, ஆண்டவர் அங்க ரெஸ்ட் எடுத்திருந்தாரு, ஆண்டவர் அங்க டீ குடிச்சிருந்தாரு, அங்க சாப்பிட்டு இல்லை. ஊழியம், தேவ சித்தம், அடுத்தது ஜெபம். தனிமை என்கிற ஜெபம் ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போறார். ஆண்டவரே நமக்கு சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? கற்றுக் கொடுத்துட்டு போறார். அப்போ இந்த ஜெபம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. அப்போ என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதுதான் 1 பேதுரு 5:8 சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க. என்ன புத்தி? சொல்லுங்க, என்ன புத்தி? அது எந்த ஸ்கூல்ல எந்த காலேஜில் வச்சா வரும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட நெருங்கி 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 சேர சேரதான் தெளிந்த புத்தி நமக்கு. அந்த வார்த்தை அடுத்தது சொல்லுது, விழித்திருங்கள். தெளிந்த புத்தியா இருக்கணும், ரெண்டாவது விழித்திருக்கும். அப்ப இந்த 2 விஷயத்தை நீ சரியா இருந்தீன்னா, அதுதான் சொல்லுது, இவன் எதிராளியாக பிசாசு எவனை விழுங்கலாமோன்னு என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? சுற்றி திரிந்துட்டே இருக்கிறான். நீங்க விழித்திருங்க, தெளிந்த புத்தியா இருங்க. இதுதான் தனிமை என்கிற ஜெபம். சீஷருக்கு சொல்றாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் தான், ஆனா மாம்சமோ பலவீனம். செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா நம்ம மாம்சம் பலவீனம். நான் சொல்றேன், உன்னால முட்டி போட முடியலையா? உன்னால உட்கார முடியலையா? படுக்க தான் முடியுமா? படுக்கையிலே நீ ஜெபம் பண்ணு, படுக்கை சீக்கிரத்தில் ஆண்டவர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியல, உன்னால முட்டி போடாது ஆண்டவருக்கு தெரியும். உன்னால எழும்பி நிற்கிறது ஆண்டவருக்கு தெரியும், முடியாதது. ஆமென், படுத்துதான் இருக்கிற ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அவர் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கிற ஆண்டவர் தெரியும். அப்போ உனக்கு எப்படி உன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உன் தனிமையில நீ இன்னைக்கு ஒரு முடிவெடு. இந்த காரியத்துக்காக நீ ஜெபிக்கிற ஜெபம் வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் ஒரு பதில வச்சிருவார். அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, என்ன மயக்கம்? நித்திரை மயக்கம். 43 கடைசியில அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம். சொல்லுங்க, நித்திரை என்பதை விட்டுருங்க, மயக்கம். என்ன மயக்கம்? சொல்லுங்க, என்ன கவனிங்க. நித்திரையை விட்டுருங்க. நித்திரை என்னது? நித்திரை என்னது? நித்திரை என்னது? தூங்குறது. இதுதான் நித்திரை. நித்திரை விட்டுருங்க. இப்ப அடுத்தது என்ன இருக்குது? சொல்லுங்க, என்ன இருக்குது? சில மயக்கம் ஆண்டவரை தேட விடாது. நல்லா கவனிக்கணும். அதுதான் ஒரு வசனத்தை சொல்லுது, சிலர் குதிரைகளையும் மனுஷர்களையும் இதை குறித்து பெருமை பாராட்டுவான். இதுதான் என்னது அப்படின்னா மயக்கம்.
சொல்லுங்க. சில பேர் வேலையை, சில பேர் பணத்தை, சில பேர் பேக்ரவுண்டை, இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? பெருமையா. இது என்னது அப்படின்னா மயக்கம். சொல்லுது, சில இச்சித்து தாங்களே உருவ குத்தி கொள்ளுகிறதா மயக்கம். இந்த மயக்கம் இந்த வார்த்தை சொல்லுது, அவருடைய கண்களை பார்க்கும்போது மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தார். இந்த மயக்கம் தான் ஆண்டவர் விட்டு நீ எதெல்லாம் சரியோ இதெல்லாம் என்னது சொல்லுங்க, என்னது? மைக்கு கொடுங்க பின்னாடி. என்னது? எதெல்லாம் ஆண்டவரை விட்டு, ஆலயத்தை விட்டு, செபத்தை விட்டு, தனிமைங்கிற செபத்தை விட்டு எதெல்லாம் நீ செய்யறியோ அதெல்லாம் உனக்கு மயக்கம். இந்த மயக்கம் உங்ககிட்ட இருந்தா உங்களால் எழும்பி பிரகாசிக்க முடிவு. 41வது வசனத்தை சொல்லுது, ஆமென், நீங்கள் சோதனைக்குட்படாதபடி ஆண்டவர் சொல்றாரு ஜெபம் பண்ணு. ஆனா நீ உனக்கு மயக்கம் இருந்துச்சுன்னா உனக்குள்ள என்ன வரும்? என்ன வரும்? சோதனை வரும். சோதனை வரக்கூடாது என்பதுக்கு ஆண்டவர் சொல்றாரு ஜெபம் பண்ணி விழித்திருந்து. அதுதான் பேதுருல 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம், தெளிந்த புத்தி விழித்திரு. அப்ப இந்த விழிப்பும் தெளிந்த புத்தியும் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சோதனை வரும். அப்ப நீ முட்டிப்பட்டு ஜெபம் பண்ணுவ. அதை நான் சொல்றேன், முன்னாடியே என்ன பண்ணிட்டு. ஏன் நம்ம எப்படா மாட்டுவான், எப்படா விழுங்கலாம், எப்பவா இவன வீக்னஸ் எப்போ அப்படி என்பதை நம்மளை பார்ப்பதற்கே சுத்திட்டா இருக்கிறான். அந்த வார்த்தை சொல்லுது, கெர்ச்சிக்கிற சிங்கம். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திருகிற அவன் கிட்ட நீ போன அப்படின்னா அதுதான் ஆமென். அது அந்த வாழ்க்கை தான் வனாந்தரமா போயிடும். அதுதான் வறண்ட நிலம். நீ ஜெபம் பண்ணுவ, நீ நல்ல பாடி ஆராதிப்ப, ஆனா வறண்ட நிலம் அது மாறவே இல்லை. வறண்ட நிலம் மகிழ்ச்சி தரல, கடுவெளி பூத்து ஆமென் மகன் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னா ஆமென், நீ உன் வாழ்க்கையில நீ கர்த்தருக்குரியதை செய்யாம நீ உலக பிரகாரமா ஓடிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஒரு 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 பாஸ்ட் ஒரு உதாரணத்தை சொன்னார், அது உங்களுக்கு சொன்ன உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சபையில ஒரு அம்மா ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா எனக்கு என் பிள்ளை பாக்கியம் ஆண்டவர் கொடுக்கணும். நல்லா கவனிக்கணும். எதுக்கு ஜெபம் பண்றாங்க? எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தா போதுங்க, நான் ஆண்டவருக்காக எதை பண்ணுவேன், ஆண்டவருக்காக எதை செய்வேன், அப்படி இருப்பேன், பிள்ளைய அப்படி வளர்ப்பேன், அப்போ கர்த்தருக்கு சித்தமாக நான் ஊழித்து கூட விட்டுருவேன். அவ்வளோ ஜெபம், ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஊழியக்கார் உடனே ஆண்டவரே அப்படின்னு இவங்களுக்காக உபவாசம் இருந்து, ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுங்க ஆண்டவரே, ஒரு நன்மையை தாங்க ஆண்டவரே. யாரு? ஊழியக்காரு. உபவாசம் இருந்து, கணவன் மணியோ உபவாசம் இருந்து ஜெபம் மாட்டாங்க, ஆண்டவரே நன்மை செய்யுங்கப்பா, ரொம்ப நாளா கேட்குறாங்க, ஒரு நன்மை செய்யுங்க. இப்படி செபத்த உடனே ஆண்டவர் ஒரு பிள்ளை பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தாச்சு. அப்போ அந்த பிரசவ காலம் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு அப்படியே ரொம்ப பொறுமையா அப்படியே ஆலயத்தில் உட்காந்து, ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணாரு? நன்மை கொடுத்தார். ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சார். ரொம்ப வருஷ வருஷத்துக்கு பிறகு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் ஒரு நன்மையை ஒரு பிள்ளை பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார், ரொம்ப சந்தோஷமா இருக்கிற. அப்படி அந்த ஆண்டவர் பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கறத முன்னாடி ஒரு நாள் கூட என்ன பண்ணாது, சர்ச்சுக்கு நிற்கவே, அங்க ஜெப வச்சா அதை வச்சா எல்லாத்துக்கும். எப்போ? ஆண்டவர் நன்மையை கொடுக்கறதுக்கு முன்னாடி. இப்போ ஆண்டவர் பிள்ளை பாக்கியம் கொடுத்தாச்சு, குழந்தை பிறந்தாச்சு, சபைக்கு வரவே இல்லையா? சபைக்கு என்னம்மா சபைக்கு வரல? இல்லைங்க, குழந்தை என்ன பண்ண முடியல, எடுத்துட்டு. அப்போ நல்லா கவனிக்கணும், சில நன்மையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்கு காரணம் அந்த நன்மையிலும் ஆண்டவரை கனப்படுத்துறியா, அந்த நன்மையிலும் ஆண்டவரை உயர்த்துறியா, அந்த நன்மையிலும் ஆண்டவரை சார்ந்து வாழறியா அப்படி என்பதற்கு தான் கர்த்தர் பார்க்க. நன்மை கொடுத்தாச்சு, அடுத்த லெவலுக்கு உயர்த்துவதற்கு எந்த நன்மையில ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்துடும். புரியல? இப்போ எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, இந்த வேலை ஆண்டவரே எனக்கு கொடுத்த வேலைக்கு நன்றியப்பா, இந்த வேலையில நீ இன்னும் உண்மையா ஆண்டவருக்கு இருந்தேன்னா அடுத்த லெவல். சில பேருடைய தரம் ஏன் உயராம அதே லெவல் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆசீர்வாதத்திலே ஆண்டவரை கனம் பண்றது இல்லை, ஆண்டவரை உயர்த்துறது இல்லை, ஆண்டவரை தேடுறது இல்லை அப்படின்னா அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் நம்ம என்ன பண்ண மாட்டார்? சொல்லுங்க. அதுதான் ஒரு அழகா ஒரு ரைமிங்கா சொல்லியிருப்பார் அந்த பாஸ்ட். அதுக்கு முன்னாடி பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு வந்துச்சான். இப்போ சர்ச்சுக்கு இல்லை இல்லை இல்லைன்னு தான். ஃபர்ஸ்ட் இல்லை, நமக்கு என்ன பண்ணும்? பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு வந்துச்சா.
இப்போ பிள்ளை இருக்குது அதனால நான் வரேன், இல்லை இல்லை இல்லைன்னு. அப்ப சில நன்மையை ஆண்டவர் கொடுப்பதற்கு அந்த நன்மையிலும் ஆண்டவரை நீ எப்படி தேடுற என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இப்போ இந்த நித்திரை மயக்கம் முதல்ல நம்ம 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 கிட்ட இருந்து விலகணும். சொல்லுங்க, என்ன மயக்கம்? எதெல்லாம் ஆண்டவரை தேடுறதுக்கு முன்னாடி வந்து நிற்குதோ தடை, எதெல்லாம் சர்ச்சுக்கு போகும்போது ஊர் பிரயாணம் அப்படின்னு வருதோ அந்த மயக்கம், எதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி வருவதுக்கு தேவையில்லாத காரியத்தை உலக பிரகாரமாக செய்கிறோமோ அதெல்லாம் நமக்கு என்ன வருது? சொல்லுங்க, என்ன உண்டாகும்? மயக்கம். அப்போ இந்த மயக்கம் வரும்போது சொல்லுது சோதனை வரும். ஆவி உற்சாகம் உள்ளது, ஆன மாம்சம் பலவீனம். அப்போ என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்போ கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரை தேடுகிறதுல தனிமை என்கிற ஜபம் யார் யாருடைய வாழ்க்கையில் இருக்குதோ இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் நான் சொல்லி கடந்து போகிறேன். கர்த்தர் புதிய மாதத்தை உங்களை நன்மையாக கர்த்தர் செய்வார். சரி, வேகமாக வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிங்க. 9 கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்றும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு. 40வது வசனம் வாசிங்க, டைம் இல்ல. பேதுரு இப்ப பேதுரு கிட்ட போய் சொல்றாங்க, பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். சரி, அப்ப கவனிக்கணும், இங்க இன்னும் ஒரு அற்புதத்தை ஆமென் பேதுரு செய்றாரு. இங்க தபித்தாள் என்கிற ஒரு ஆமென் மகள் மரித்து போறா. அப்போ இந்த ஊர் ஜனமெல்லாம், ஆனா அவருடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்கிற ஒரு சகோதரி. என்னது? நற்கிரியைகளையும் தருமங்களையும் சும்மா போற போக்கில் இல்ல, மிகுதியாய் செய்கிற ஒரு சகோதரி. அவருடைய மகள் இறந்த உடனே அவ வியாதிப்பட்டு மரணம் அடைறா. அப்போ பேதுரு வராரு, எல்லாரையும் வெளியே போக செய்து இவர் முழங்கார் படிட்டு தனிமையில ஜெபிக்கிறார். நல்லா கவனிக்கணும், என்ன பண்றாரு? எல்லாரும் அங்க எல்லாம் யாரெல்லாம் மோல் அடிச்சுட்டு இருந்தானோ, யாரெல்லாம் ஒப்பாரி வச்சுட்டு இருந்தானோ, யாரெல்லாம் நின்று எல்லாரும் வெளியே போ. இப்ப பேதுரு மாத்திரம் முழங்கார் படிட்டு ஜெபிக்கிறார். எதுக்காக? இப்ப உயிரோடு கூட எழுப்பணும். எலிசா அங்க அவன் கேயாசியும் அவன் சுனாமியாலோ அவருக்கு பின்னாடி வந்து கதவை பூட்டி அவன் சாத்தி கொண்டு என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. இங்க பேதுரு எல்லாரும் வெளியே போக செய்யிட்டு இவர் முழங்கார் படிட்டு என்ன பண்றாரு? என்ன ஜெபம் பண்ணாரு தெரியாது, ஜெபம் பண்றாரு. இப்ப சொல்றாரு, தபித்தாளே எழுந்தார். சீண்டி பார்த்தாரா இல்ல தட்டி பார்த்தாரா அது எனக்கு தெரியல. ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவர் சொல்றாரு, தபித்தாளே எழுந்து. அவ உடனே அவள் என்ன பண்ணாங்க சொல்லுங்க? எழுந்து தன் கண்களை திறந்து பார்த்து உட்கார்ந்தான். இந்த நன்மை பேதுருவுக்கும் அந்த மகளுக்கு மட்டுமல்ல, அது கீழ் வசனம் சொல்லுது, 42வது வசனம். அப்பொழுது இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அந்தரங்கத்தின் ஜெபம் வெளியரங்கமா பலின. இதுதான் பேதுரு மாத்திரம் கூட்டிட்டு வராங்க, உள்ள வராரு, எல்லாரும் வெளியே போக செஞ்சுட்டு ஜெபம் பண்றாரு. ஆனா உயிரோடு எழுப்பினது அந்த யோப்பா பட்டணம் முழுவதும் எங்கும் தெரிய வந்தது. இதை கண்டு கொண்டு இதை விசுவாசி இதை யாரெல்லாம் கேள்விப்பட்டாங்களோ அநேகர் கர்த்தருக்குள்ள என்ன ஆனாங்க? விசுவாசம் உள்ளவர்களானாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு தடை வச்சிருக்கிறாரா? அதுதான் சீசன் கேட்கிறாங்களே, ஆண்டவரே இவன் குருடனா பிறந்தது யார் செய்த குற்றம்?
குருடனா பிறந்தது யார் குற்றம்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்ப இவங்க செஞ்சதோ இல்லை, அவங்க அப்பா அம்மா செஞ்சதோ இல்லை, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது இதுதான் அந்த இப்ப நான் சொல்றேன், இவ்வளோ பக்தி இல்லை, இவ்வளோ விசுவாசம் இல்லை, இவ்வளோ நம்பிக்கை இல்லை உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு தடையை வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அந்த தடை உங்களை சோதிப்பதற்கு அல்ல, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்கே என்று வேற ஒன்றுக்கும் இல்லவே இல்லை. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது அதுக்கு தான் அந்த தடை. அப்ப அந்த கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்கு முன்னாடி நாம என்ன செய்யணும் அப்படின்னா, தனிமையில முழங்கார் படியிட்டு ஜெபிக்க கற்றுக்கொள்ள. அப்ப இந்த ஜெபம் ஆமென் வார்த்தை சொல்லுது, எல்லா எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய கிறிஸ்தவங்க பிரச்சனை பார்த்து பயந்து ஓடுறவங்க தான் அதிகம். பிரச்சனை, ஐயோ பிரச்சனை வந்துச்சு. ஆனா பிரச்சனையிலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிற. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவருகே எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். எங்க வாசற்படிகள் நித்தம் நித்தம் எப்பவுமே எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலைமையிலும் காத்திருக்கிற பிள்ளைங்க பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில தனிமை என்கிற ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த தனிமையின் ஜெபம் கர்த்தருடைய வல்லமையை விளங்க பண்ணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை வாழ்க்கையில விளங்க பண்ணணும், அதை வரணும் அப்படின்னா தனிமை என்கிற ஜெபம் உங்க வாழ்க்கையில இருக்கணும். எல்லாரும் கண்களை மூடி பிரைஸ் தி லார்ட், ஹalleluya hallelujah hallelujah hallelujah. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரே தனி